ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒமி அண்ட் ஒமி கிச்சன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஜாரா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி டேட் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது. நம்ம ஆரம்ப காலத்துலேருந்து வந்துட்டு அவங்கள ரொம்ப பராமரிப்பாக பார்த்துட்டு இருக்கோம். சாரா குட்டி க்ளீனிங் ப்ராசஸில் இருக்குது. இரு 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 அவள் க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. இருடி, வயிற்றை க்ளீன் பண்ணிகிட்ருக்காடி. இருடி, சத்தம் போடாதடி, தலைவலிக்குது. அவள் பாரு க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. அவளை போயிட்டு நோண்டிட்டு இருக்கா. வயிற்றை எப்படி பிடிச்சிருக்கு இந்த பக்கம் கையில். கையை பற்றியா அவளுக்கு? பயிர் மேலே கையை வச்சு எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுறா பற்றியா? சரமா சரட்டியே. ஏய் அப்பா, வயிற்ற போட்டுட்டு காலெல்லாம் க்ளீன் பண்ணுதுமா. அது கால் விரலை எப்படி விரிச்சிருக்கிறா போய், எப்படி வச்சு க்ளீன் பண்ணுறது. பட்டுக்குட்டி பட்டுக்குட்டி, தரமா இடி பட்டுமா. ஓய் எங்கே போகிற? அப்போ நான் உள்ளே போனான்ல, அதனால அவன் பின்னாடியே போகிறாப்பா. இவளும் அப்புக்குட்டி போகிறான்னு சொல்லிட்டு. உட்கார முடியாமல் உட்காராள்டி ஒரு மாதிரி. வலி இல்லை லூசி, உட்காருறது அழகா இருக்குடி, காமெடியா. அப்படி உட்கார்ந்த உடனே லட்டுன்னு இப்படி கவுந்து போகுது. அவளாலேயே இது பண்ண முடியல. அதை சொல்கிறேன் நான். என்னமா சரக்குட்டி செல்லுமா. இப்போ கரெக்டாக என்ன டேட்டு? இன்றைக்கி எத்தனாவது நாள்? 58 நாளுக்கு மேலே ஆயிருக்கும்ல. 58 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஜாராவுடைய டெலிவரி டேட்டு இன்னும் வந்துட்டு ஒரு 10 நாளுக்குள்ளே தான் இருக்குது. சீன் போடுவாங்க ஓரா, நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு. அதுவா அக்ரெசிவாக இருப்பாங்க. ப்ரெக்னென்சி டைமில் பார்த்திங்கன்னா நம்மளை கேட்ஸ் எல்லாமே இப்படி தான் வந்துட்டு தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே சேடாக வந்து படுத்துகிட்டே இருப்பாங்க. பாருங்கள், ஜாரம்மா வந்துட்டு இப்படி வந்துட்டு படுத்துட்ருக்காங்க. இதே போல் தான் படுப்பாங்க. அது என்னடா அது அப்படின்லாம் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ நமக்கு எப்படி இருக்கும் அது போல் தான் அவங்களுக்குமே இருக்கும். ஸோ வந்துட்டு அவங்க வயிற்றில் குட்டிகள் இருக்கிறதால கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க. அதுக்காக அவங்கள அப்படியே விட்டுறாமல் அப்பக்கப்பக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி தான் நாங்கள் வந்துட்டு ஜாராம்மா வந்துட்டு ரொம்ப கேரிங்காக பார்த்துட்ருக்கோம். அவர் போய் செக் பண்ணுறாராம்மா. என்னடா அது திடீர்னு அட்டைப்பெட்டிலாம் கீழே வச்சுருக்காங்க. மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிடு. ஏடா அவளுக்காக ரெடி பண்ணியிருக்குடா, அது ரெடி பண்ணிகிட்டு இருக்குடா. நீ போய் உள்ளே புரண்டி ஏதாவது பண்ணிடாதடா. அப்பனா உள்ளே இருக்கான் பாத்தி, கண்ணில் குத்த போகுது அவனுக்கு. அவன் பாரு வரான் இப்படி. வெளியே வடை, குட்டி பாப்பாலாம் வரப்போகுது. அதுக்காக தான் அந்த அட்டைப்பெட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. இங்கிட்டு வா, நீ வெளியில் வா. இவனை பாருங்கள் என்ன அநியாயம் பண்ணுறான் பாருங்கள். உள்ளே போயிட்டு வீட்டை போய் சுற்றி பார்த்துட்டு இருக்காரு அவர். ஏ விளையாடுறதுக்கு இடத்த பிடிச்சிருக்கான் இவன் பாரு அநியாயத்தை. எடா எடியா அப்பு குட்டி,
வெளியில் வா. ஜாராக்கு வந்து குட்டி போடுறதுக்கு ஒரு பிளேஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ட்போர்டு அட்டையை வந்து மேலேருந்து எடுத்தது. ஆனால் அந்த கார்ட்போர்டு அட்டைக்குள்ளே யார் உட்காந்துருக்கா பாருங்கள். ஜாரா வந்து வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இவர் உள்ளே போயிட்டு அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்குது அட்டைப்பெட்டியெல்லாம் நல்லா இருக்கா, க்ளீனாக இருக்கா, எப்படி என்ன ஏதுன்னு இவர் பார்த்துக்கிட்டு விளையாண்டுட்டுருக்கா. அப்படியா இந்த அம்மா வெளியே உட்காந்துட்டுருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 5 to 6 days தான் இருக்குது. அதுக்குள்ளவே கூட டெலிவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம அவங்களுக்கான அலாட்மெண்ட் பண்ணி வச்சிடணும் ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ட்போர்டு அட்டை வந்து எடுத்தேன் மேலேருந்து. பாப்பா எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்கிறத மட்டும் அதை கட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், உள்ளே அவங்க போகிறதுக்கு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணுறோம். ஆனால் அவள் அதுக்குள்ளே தான் குட்டி போடுவாளான்னு தெரில. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அவன் செக் பண்ணிகிட்டு இருக்கானா, நீ போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறியான். அவர் வந்து ரெடி பார்க்குறாரு, கரெக்டாக இருக்கா, எல்லாம் ரெடியாக இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு பார்க்குறாராம்மா. அவர் போயிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. இந்த அம்மா யோசிச்சுட்டு உட்காந்துருக்கு என்ன இது அப்படின்ட்டு. இரு தரேன், இரமோ ஒரு நிமிஷம் இரமோ, என்னைய கழட்டவே விட மாட்டேங்கிற, முட்டிக்கிட்டு இருக்க என் கையில். இருடி ஒரு நிமிஷம் இருடி, கழட்டி விடுறேன் இருடி. இந்தா பசி வந்துருச்சு இந்த அம்மாவுக்கு. சோளம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க, அதோட பசி வந்துருச்சு கடன்னு. இதை வந்து உருட்டுறா வந்துட்டு பாக்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கா ஹீரா குட்டி. இது இப்போ இந்த மேலே உள்ள பகுதியை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா அது வந்து தலையில் இடிச்சுக்கிட்டு இருக்கும். மற்றபடி சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஜாரா குட்டிக்கு குட்டி போடுறதுக்கு வீடு வந்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்க ரெடியாக இருக்குது. மேடம் இனிமேல் வந்துட்டு அங்கே உள்ளே போக வேண்டியதான் பாக்கி. உள்ளே போவாங்களா என்ன பண்ணுவாங்கலாம் தெரில. வெயிட் பண்ணி பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புக்கட்டி தங்க பிள்ளைய பாருங்க, தங்க பிள்ளைய, செல்ல பிள்ளைய. அந்த கார்ட்போர்டு பக்கத்துலேயே உக்காந்துட்டான். புதுசாக இருக்குது அப்படின்ட்டு உட்காந்து பேந்த பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் கார்ட்போர்டு பக்கத்தில். என்னத்துக்கு இதை இப்படி இறக்கியிருக்காங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்குறாரு. அப்புக்குட்டியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியல. குட்டீஸ்லாம் வந்துச்சுன்னா எல்லாமே வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கண்டினியூஸாக வந்துட்டு நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள். எத்தனை குட்டி பிறக்க போகுது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் தெரியும். அவர் யோசனையில் இருக்காராம்மா. எத்தனை குட்டி பிறக்கும் அப்புக்குட்டிக்கு அப்படின்னா, எத்தனை குட்டி வரும், எத்தனை குட்டி பாப்பா வரப்போகுது தங்க பிள்ளைக்கு. தங்கமே ஜாரா குட்டி வந்து படுத்துட்டா. அவள் டயர்டாயிடுச்சு, படுத்துட்ருக்கா. மேக்ஸிமம் தூக்கத்தில் தான் இருக்கிறாங்க அந்த அம்மா. தண்ணி குடிக்கிறது படுக்கிறது, தண்ணி குடிக்கிறது படுத்து தூங்குறது, இதுதான் வேலையாகவே இருக்குது. கையை பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு, கை மேலே கை அது போட்டு உட்காந்துருக்க ஸ்டைலை பாரு. அப்புக்குட்டியே புமா செல்லக்குட்டி ஸ்டைலை பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கான்ட்டு. கையை மேலே கையை வச்சு அழகாக உட்காந்துருக்கான் பாருங்கள் தங்க பிள்ளை. ஜாராம்மா நல்லா தூங்குறா. தண்ணி இப்போ மறுபடியும் குடிச்சிட்டு படுத்துருக்கா. ஜாரா குட்டி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. இவர் உட்காந்தபடி தூங்கிட்டு இருக்காரு. பண்ணாதீங்க, அது ஜாராக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கு. 2 பேரும் சேர்ந்து விளையாண்டு உடைச்சிடாதீங்க, அதை கிழிச்சு விட்டுறாதீங்க. ஏய் ஏய் கத்தி குத்திட போதுமா, சீசர் எடுமா அங்கேருந்து. இதை பாரு, இந்த பிள்ளைக்கு ரெடி பண்ணா இவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதில் உள்ளே போயிட்டு திருப்பி விடுமா, அந்த பாக்ஸ் எடுத்து திருப்பி விடுமா. அவள் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டா பாரு, இப்படி திருப்பி விடு. அவள் இவ்வளோ நேரம் வந்து சோளம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா, சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தா. அதனால வந்துட்டு அவளுக்கு அந்த பாக்ஸ் ரெடி பண்ணது அவ்வளோவா கவனிக்கலை. பார்த்துட்டால உள்ளே உட்காந்துட்டா. அவளுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் உட்காந்தா ரொம்ப பிடிக்கும். ஹீரா குட்டிக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம்ல, இப்போ அதுக்குள்ளவே தானே உட்காந்துருந்தா பாருங்கள். இவனுக்கு எரிச்சலாக வரும். அவளை உள்ளே உட்கார வச்சுருக்காரு.
நீ எப்படி இவ்வளோ கடை அட்டடா ஏன்னா சாராக்காக ரெடி பண்ணியிருக்கு கஷ்டப்பட்டு அக்கா நீ எதுக்கு நீ உள்ளே போய் உட்கார்ற அப்படின்னு அடிக்கிறான். வரக்கூடாது நீலாம். நான் தான் உட்காருவேன். பத்தியம்மா எப்படி அடிச்சு துரத்துருக்க வெளியில். அப்படின்னா அப்புக்குட்டி ஏடா பரவாயில்லையே பாதுகாப்பாக வச்சுருக்கானே வீட்டை. வரக்கூடாதுன்ட்டு வரமாட்டா மிரண்டுட்டா. மிரண்டு அந்த பக்கம் போயிட்டா. பரவாயில்ல பொத்தி வச்சுருக்கான். பிள்ளைங்கெல்லாம் வரப்போதும் அதனால் வேண்டி அந்த பெட்டியை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காராம். அவர் இப்போ கீசப்படுத்தி வச்சுருக்காரு. ஏய் வேணாம் போதும் விடு. ஐயோ என்னது இது. ஏய் அப்படின்னா இங்கே பாரு கோவம்லாம் படக்கூடாது. கோவப்படக்கூடாது வேண்டாம். நீ எது கோவப்பட்டு இருக்க? கஷ்டப்பட்டு பெட்டி ரெடி பண்ணது நாங்கள். நீ எது கோவப்படுத? கிறுக்கா பத்தியா பெட்டி வந்திருக்கான். என்னம்மா ஏம்மா என்னம்மா ஆச்சு? பட்டு அப்புக்குட்டி என்ன ஆச்சுமா? ஏம்மா இந்த பெட்டி உன்னை என்ன செய்யுது? ஏன் ஐயோ இருக்கு பிடிச்ச என்னடா ஆச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்புக்குட்டி பிள்ளை பிறக்க போகுது அதனால் வந்து துள்ளிக்கிட்டு வராராமா அவரு. பிள்ளை பிறக்க போகுதா உனக்கு? எத்தனை பிள்ளை பிறக்க போகுது? எடா டே அப்பாவை மாதிரி இருக்கிறியா நீ எங்கிட்டாவது? நீ ஏன் குட்டி பிள்ளை மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்க எங்கிட்ட அங்கிட்டோம்? என்ஜாய் பண்ணுறாராம்மா அவர் பிள்ளை பிறக்க போகுதுன்னு.